ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கபூலிவாலா இந்த ஷார்ட் ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இது யார் எழுதியிருக்காங்கன்னா ரவீந்திரநாத் டகூர். இவங்க ஒரு பெங்காலி போயட், ரைட்டர், ஃபிலோசஃபர், பிளே ரைட், கம்போசர், சோஷியல் ரிஃபார்மர் அண்ட் இவங்க ஒரு பெயிண்டரும் கூட. ரவீந்திரநாத் டகூரை த பார்ட் ஆஃப் பெங்கால்னு சொல்லுவாங்க. இவங்க 1913 அப்போ லிட்ரேச்சரில் த நோபல் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ரவீந்திரநாத் டகூருடைய ஒர்க் ஜனகண மனவை நம்ம இந்தியாவுடைய நேஷனல் ஆந்தமா சூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரவீந்திரநாத் டகூருடைய ஒர்க் அமர் ஷோனர் பங்காலா அப்படிங்கிற ஒர்க்கை பங்களாதேஷோடைய நேஷனல் ஆந்தமா சூஸ் பண்ணியிருக்காங்க. இது போக டகூருடைய மோஸ்ட் ஃபேமஸ் ஒர்க்னா அது கீதாஞ்சலி தான். நெக்ஸ்ட் கபூலிவாலான்னு நம்ம யாரை சொல்லுவோம்னு பார்த்தா ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற கபூல் அப்படிங்கிற சிட்டியில இருந்து நம்ம இந்தியாவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், மசாலா பொருட்கள், பர்ஃப்யூம்ஸ் அண்ட் இன்னும் சில பொருட்களை விற்க வர்றவங்களை தான் கபூலிவாலான்னு இந்தியால சொல்வாங்க. அவங்க கபூல்ல இருந்து வர்றனால அவங்கள கபூலிவாலான்னு சொல்றோம். இந்த ஸ்டோரியில ஒரு கபூலிவாலா வருவாங்க. அவங்க பேரு ரகமத். ரகமத் கபூல்ல இருந்து நம்ம இந்தியாவுக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ் அண்ட் இன்னும் சில பொருட்கள் விற்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ரகமத்துக்கு இந்தியாவில் ஒரு குட்டி ஃப்ரெண்ட் இருக்காங்க. அந்த பொண்ணு பேரு மினி. மினிக்கு 5 வயசு ஆகுது. மினி ஒரு பெங்காலி ஃபேமிலியை சேர்ந்த பொண்ணு. ரகமத் எவ்வளோ பிஸியா இருந்தாலும் டெய்லி கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்டு மினியை பார்க்கறதுக்காக மினியோடைய வீட்டுக்கு வருவாங்க. மினியோடைய ஃபாதர் தான் நமக்கு இந்த ஸ்டோரியை நரேட் பண்றாங்க. இது ஒரு பெங்காலி ஷார்ட் ஸ்டோரி. ரொம்ப டச்சிங்கான ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரி 1892 அப்பந்தான் ஃபர்ஸ்ட் பப்ளிஷ் ஆச்சு. இந்த ஸ்டோரியில ஒரு கபூலிவாலாக்கும் ஒரு லிட்டில் கேர்ளுக்கும், அதாவது ரகமத்துக்கும் மினிக்கும் நடுவில் இருக்கிற அந்த பியூட்டிஃபுல் பாண்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம இந்த ஷார்ட் ஸ்டோரி பத்தி பார்க்கலாம். இப்போ மினியோடைய ஃபாதர், அதாவது நம்ம நரேட்டர், அவங்க பொண்ணு மினிய இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. மினி சரியான வாயாடி. மினி 1 வயசு இருக்கும்போது பேச ஆரம்பிச்சாலாம். இப்ப மினிக்கு 5 வயசு ஆகுது. இப்ப வரைக்குமே துருன்னு மினி எதையாச்சும் பேசிக்கிட்டே இருப்பாளாம். மினியால ஒரு நிமிஷம் கூட பேசாம வாயை மூடிட்டு இருக்க முடியாதான். மினி ஓவர் டாக்கட்டிவா இருக்கிறனால மினியோடைய மதர் மினிய திட்டிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு அமைதியா இரு அப்படின்னு மினியோடைய மதர் மினிய திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா மினியோடைய ஃபாதர் மினி பேசுறத ரசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மினி கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தானா மினி எதுக்காக அமைதியா இருக்கா, அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்னு நம்ம நரேட்டர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு மினி துருன்னு ஃபுல் டைமும் பேசிக்கிட்டே இருப்பா. நம்ம நரேட்டர் அவங்க பொண்ணு மினி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அவங்களால முடிஞ்ச அளவுக்கு மினி கேட்குற கேள்விகளுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நம்ம நரேட்டர் ஒரு ரைட்டர். இப்போ நம்ம நரேட்டர் அவங்க நாவலுடைய 17th சாப்டரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மினி நம்ம நரேட்டர் கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, அப்பா, நம்ம வாட்ச்மேன் ராம் தயாளுக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்கி. க்ரோக்கு கரெக்டான வேர்டு என்னன்னு கூட ராம் தயாளுக்கு தெரியல அப்படின்னு மினி அவங்க ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. நம்ம முன்னாடியே பார்த்தோம், இது ஒரு பெங்காலி ஷார்ட் ஸ்டோரி. ஸோ ஒரு சில பெங்காலி வேர்டு இந்த ஷார்ட் ஸ்டோரியில இருக்கும். க்ரோக்கு பெங்காலியில எழுத்து வழக்குல காக்குன்னு எழுதுவாங்களாம். ஒரு சிலர் சொல்லும் போதும் காக்குன்னு தான் சொல்வாங்க. ஆனா இன்னும் சிலர் பேச்சு வழக்குல காயா அப்படின்னு சொல்வாங்களாம். ராம் தயாள் வந்து காக்குன்னு சொல்றதுக்கு பதிலா அவங்க பேச்சு வழக்குல காயா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் மினி அவங்க ஃபாதர் கிட்ட வந்து சொல்றாங்க. ராம் தயாளுக்கு க்ரோக்கு கரெக்டான வேர்டு என்னன்னு கூட தெரியல, காக்குன்னு சொல்றதுக்கு பதிலா அவரு காயான்னு
வேணும்னு சொல்றாருப்பா அப்படின்னு மினி அவங்க ஃபாதர் கிட்ட சொல்லியிருப்பாங்க. இப்போ நம்ம உலகத்துல நிறைய லாங்குவேஜஸ் இருக்குது, ஒரு மொழியையே நம்ம மக்கள் விதவிதமா பேசுவாங்க அப்படின்னு நம்ம நரேட்டர் அவங்க பொண்ணு மினிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் மினி அவங்களுடைய டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்போ மினி அவங்க ஃபாதர் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அப்பா போலா என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, வானத்துல யானை இருக்குதான், அந்த யானை தான் அதோடைய ட்ரங்க் மூலமா வாட்டரை பூமிக்கு ஸ்ப்ரே பண்ணுதான், அப்படிதான் நமக்கு மழை பெய்யுதுன்னு போலா என்கிட்ட சொன்னாருன்னு மினி அவங்க ஃபாதர் கிட்ட சொல்றாங்க. இப்ப நம்ம நரேட்டர் மழை எப்படி பெய்யுதுன்னு அவங்க பொண்ணு மினிக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் அதுக்குள்ளேயும் மினி அவங்களுடைய டாபிக்கை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இப்ப மினி என்ன கேக்குறாங்கன்னா, உங்களுக்கும் அம்மாக்கும் என்ன ரிலேஷன்னு கேக்குறாங்க. இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றதுன்னு நம்ம நரேட்டருக்கு தெரியல. சோ நம்ம நரேட்டர் அவங்க பொண்ணு மினி கிட்ட நீ போய் விளையாடுமான்னு சொல்லிருந்தாங்க. இப்ப நம்ம நரேட்டர் அவங்க நாவலுடைய 17th சாப்டரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப பிஸியா இருக்கிறாங்க. மினி ஜன்னல் வழியா ஒரு கபோலிவாலாவை பார்க்குறாங்க. இந்த கபோலிவாலா வளர்த்தியா இருக்கிறாங்க. அவங்களுடைய ட்ரெஸ் ரொம்ப லூஸாகவும் அழுக்காகவும் இருக்குது. அந்த கபோலிவாலா தலையில டர்பன் வியர் பண்ணியிருக்காங்க. யூஸ்வலி ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற மென் எப்படி தலைப்பாக கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி தான் இந்த கபோலிவாலாவும் டர்பன் வியர் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுடைய ஷோல்டர்ல ஒரு பெரிய பேக் தொங்குது. அண்ட் அவங்களுடைய கையிலையும் சில பாக்ஸஸ் வச்சிருக்காங்க. மினி ஜன்னல் வழியா எட்டி பார்த்துக்கிட்டே கபோலிவாலா, ஓ கபோலிவாலா அப்படின்னு கத்துறாங்க. மினி கூப்பிடுற சவுண்ட் கேட்ட உடனே அந்த கபோலிவாலா மினி வீட்டுக்கிட்ட வர்றாங்க. ஆனா மினி அந்த கபோலிவாலாவை பார்த்து பயந்துட்டாங்க. அந்த கபோலிவாலா சில்ட்ரனை கடத்துறவரு, அவருடைய பெரிய பேக்ல சில்ட்ரன் தான் இருக்கிறாங்கன்னு மினி ரொம்ப பயந்துட்டாங்க. மினி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அந்த கபோலிவாலா மினி வீட்டுக்கிட்ட வந்துட்டாங்க. மினி தான் அந்த கபோலிவாலாவை கூப்பிட்டாங்க. சோ ஒருத்தரை கூப்பிட்டுட்டு அவங்க கிட்ட எதுவும் வாங்காம இருந்தா நல்லா இருக்காதுன்னு நம்ம நரேட்டர் அந்த கபோலிவாலா கிட்ட இருந்து சில பொருட்களை வாங்கிக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நரேட்டரும் அந்த கபோலிவாலாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற பாலிடிக்ஸை பத்தி பேசுறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் அண்ட் ரஷ்யன்ஸுக்குள்ள இருக்கிற கான்ஃப்ளிக்ட்டை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. நரேட்டர் ஒரு ரைட்டர்ங்கிறனால நம்ம நரேட்டர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யார்கிட்டயாச்சும் பேச வாய்ப்பு கிடைச்சதுன்னா நம்ம நரேட்டர் அவங்க கிட்ட பேசி வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிடுவாங்க. இப்போ அந்த கபோலிவாலா நம்ம நரேட்டர் கிட்ட அந்த லிட்டில் கேர்ளை எங்கன்னு கேக்குறாங்க. நம்ம நரேட்டரும் மினிய கூப்பிடுறாங்க. மினி பயத்துல தயங்கி தயங்கி வந்து அவங்க அப்பாவை கெட்டியா பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. மினி அந்த கபோலிவாலாவையும் கபோலிவாலா ஷோல்டர்ல தொங்குற பெரிய பேக்கையும் சந்தேகத்தோடயே பாக்குறாங்க. இப்போ அந்த கபோலிவாலா அவங்க பேக்ல இருந்து சில ட்ரை கிரேப்ஸை எடுத்து மினிக்கு கொடுக்கறாங்க. ஆனா மினி வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இப்படிதான் மினியும் அந்த கபோலிவாலாவும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நாட்கள் கழிச்சு நம்ம நரேட்டர் அவங்க வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு வெளியில மினியும் அந்த கபோலிவாலாவும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. மினி பேசுறத அந்த கபோலிவாலா சந்தோஷமா லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடவே அவங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்ச நெஞ்ச பெங்காலியை யூஸ் பண்ணி அந்த கபோலிவாலா மினி கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. அதை பார்த்ததும் நம்ம நரேட்டர் ஷாக் ஆகுறாங்க, சந்தோஷமும் படுறாங்க. ஏன்னா மினியோடைய மதர் கூட மினி ஓவர் டாக்கட்டிவா இருக்கிறான்னு மினிய பேசாம அமைதியா இருக்க சொல்வாங்க. மினியோடைய ஃபாதர் மட்டும்தான் மினி பேசுறத கவனிப்பாங்க. ஆனா இப்போ மினி பேசுறத ரொம்ப சந்தோஷமா அமைதியா உட்கார்ந்து அந்த கபோலிவாலா லிசன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் நரேட்டர் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. மினி கை நிறைய நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கிறத பாக்குறாங்க. எப்படியும் அந்த கபோலிவாலா வியாபாரம் பண்றவர் தானன்னு நம்ம நரேட்டர் ₹1/2 எடுத்து அந்த கபோலிவாலா கிட்ட கொடுக்கறாங்க. கபோலிவாலாவும்
அமைதியா வாங்கிக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம நரேட்டர் அங்க இருந்து கிளம்பியிருந்தாங்க. மினியும் அந்த கபோலிவாலாவும் உட்கார்ந்து சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த கபோலிவாலா நம்ம நரேட்டர் கொடுத்த ₹1/2 மினி கிட்டயே திரும்ப கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பியிருந்தாங்க. நெக்ஸ்ட் மினி கையில ஒரு ₹1/2 காயின் இருக்கிறத பார்த்துட்டு மினியோடைய மதர் மினி கிட்ட இந்த காயினை உனக்கு யாரு கொடுத்தான்னு விசாரிக்கிறாங்க. அப்போ மினி அந்த கபோலிவாலா தான் எனக்கு இத கொடுத்தாருன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் மினியோடைய மதர் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க. கோபத்துல மினிய பயங்கரமா திட்டுறாங்க. தெரியாதவங்க கொடுக்கறத நீ எதுக்காக வாங்குறன்னு மினிய திட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல வெளியில போன நம்மளுடைய நரேட்டர் வீட்டுக்கு வர்றாங்க. மினிய அவங்க மதருடைய கோபத்துல இருந்து காப்பாத்தி மினிய வெளியில கூட்டிட்டு போய் நம்ம நரேட்டர் அவங்க பொண்ணு மினி கிட்ட பேசுறாங்க. அப்பதான் நம்ம நரேட்டருக்கு தெரிய வருது அந்த கபோலிவாலா டெய்லி நம்ம நரேட்டருடைய வீட்டுக்கு வந்து மினி கிட்ட பேசிட்டு போறாங்க. அண்ட் மினிக்கு சில நட்ஸும் ட்ரை ஃப்ரூட்ஸும் கொடுத்து மினியோடைய ஃபேவரட் ஆயிட்டாங்க. இப்போ மினியும் அந்த கபோலிவாலாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. மினி அண்ட் அந்த கபோலிவாலாக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் அந்த பாண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா வளர்ந்துருக்குதுன்னு பார்த்தா அவங்க ஒருத்தர் மாத்தி இன்னொருத்தர் கிண்டல் பண்ணிக்கிடுவாங்களாம். அவங்களுக்குள்ள ஜோக்ஸ்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தா மினி அந்த கபோலிவாலா வர்றத பார்த்த உடனே கபோலிவாலா ஓ கபோலிவாலா உங்க பேக்குக்குள்ள என்ன இருக்குது அப்படின்னு கேட்பாங்களாம். அதுக்கு அந்த கபோலிவாலாவும் கிண்டல் பண்ற மாதிரி என் பேக்குக்குள்ள யானை இருக்குது அப்படின்னு சொல்வாங்களாம். மினியோடைய ஃப்ரெண்ட் அந்த கபோலிவாலாவுடைய நேம் என்னன்னா ரகமத். அவங்களுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஜோக் என்னன்னா ரகமத் மினிய கிண்டல் பண்ற மாதிரி என்ன சொல்வாங்கன்னா நீ இன்னும் உன் மாமியார் வீட்டுக்கு போகலையா, நீ அங்க போகாத அப்படின்னு சொல்வாங்க. மினிக்கு மாமனார் மாமியார் வீடுனா என்னன்னு தெரியாது. ஏன்னா மினியோடைய பேரண்ட்ஸ் மினி கிட்ட அவளுடைய ஃபியூச்சர் மேரேஜ பத்தி டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ மினிக்கு மாமனார் மாமியார் வீடுனா என்னன்னே தெரியாது. ஆனா நம்ம மினி தான் சரியான வாயாடியாச்சே. மாமியார் வீடுனா என்னன்னு கூட தெரியாம மினி ரகமத் கிட்ட நீங்க உங்களுடைய மாமியார் வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பேச்சு வழக்குல மாமியார் வீடுனா ஜெயிலுன்னு அர்த்தம். சோ ரகமத் அத மனசுல வச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா நான் அங்கெல்லாம் போக மாட்டேன், நான் அவங்கள அடிச்சு துவம்சம் பண்ணிருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மினியும் ரகமத்தும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. இந்த ஸ்டோரி பப்ளிஷ் ஆன டைம்ல சைல்டு மேரேஜ் நிறைய நடந்திருக்கும். ஏன் நம்ம ரவீந்திரநாத் டகூருக்கு மேரேஜ் ஆகும்போதே அவங்க ஒய்ஃபுக்கு 10 வயசு தான். இதுல நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா மாமனார் மாமியார் வீடுனா என்ன, மேரேஜ்னா என்னன்னு தெரியாத இன்னசென்ட்டா இருக்கிற சில்ட்ரனுக்கெல்லாம் சைல்டு மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல ரகமத் மினிய அவங்க பொண்ணு மாதிரி பாக்குறாங்க. அந்த டைம்ல சைல்டு மேரேஜ் நிறைய நடந்தனால மினியும் சீக்கிரம் மேரேஜ் ஆகி போயிருவா அப்படிங்கிற வருத்தத்துல தான் ரகமத் மினி கிட்ட நீ இன்னும் மாமியார் வீட்டுக்கு போகலையா, போகாத அப்படின்னு ரகமத் கிண்டல் பண்ற மாதிரி மினி கிட்ட சொல்லிருப்பாங்க. ஆனா மினிக்கு மாமியார் வீடுனா என்னன்னே தெரியாது. இந்த மாதிரி தான் அவங்களுடைய ஜோக்ஸ் இருக்கும். ஒருத்தர் பேசுறத இன்னொருத்தரால கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட முடியாது. பட் ஸ்டில் ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம நரேட்டர் முந்தி காலத்துல வாழ்ந்த ராஜாக்கள் பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. அந்த ராஜாக்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஆட்டம் சீசன் அப்பந்தான் மற்ற நாடுகள் கூட போய் சண்டை போட்டு மற்ற நாடுகளை கேப்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஆட்டம் வெதர் தான் டிராவல் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும். ஆனா நம்ம நரேட்டர் அவங்க ஹோம் டவுன் கல்கத்தாவை தாண்டி வேற எங்கேயுமே டிராவல் பண்ணது கிடையாது. நம்ம நரேட்டர் ஒரு ரைட்டர் அப்படிங்கறனால அவங்களுக்கு இமேஜினேஷன் அண்ட் கிரியேட்டிவிட்டி அதிகமா இருக்கும். சோ நம்ம நரேட்டர் வீட்ல உட்கார்ந்தே அவங்க போகாத இடங்களுக்கு டிராவல் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம நரேட்டர் அந்த கபூலிவாலா ரகமத் கிட்ட அவங்களுடைய ஹோம் கண்ட்ரி ஆப்கானிஸ்தானை பத்தியும் அவங்க டிராவல் பண்ண இடங்களை பத்தியும் கேட்பாங்க. அதுக்கு ரகமத்தும் ரொம்ப சந்தோஷமா நம்ம நரேட்டருக்கு கதை கதையா சொல்வாங்க. உயரமா சிகப்பு கலர்ல இருக்கிற
மவுண்டெயின்ஸை பத்தி சொல்வாங்க. தென் அதுல பொருட்களை சுமந்துக்கிட்டு நடக்கிற கேமல்ஸை பத்தியும் அந்த கேமல்ஸ்ல டிராவல் பண்ற வணிகர்களை பத்தியும் தென் அந்த மவுண்டெயின்ல நடந்தே டிராவல் பண்றவங்களை பத்தியும் ரகமத் நம்ம நரேட்டர் கிட்ட சொல்வாங்க. நம்ம நரேட்டரும் அந்த இடங்களுக்கு அவங்க டிராவல் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணி பார்த்துக்கிடுவாங்க. இப்போ ரகமத் டெய்லி மினிய பார்க்கறதுக்காக மினி வீட்டுக்கு வருவாங்க. ரெண்டு பேருமே டெய்லி ஜாலியா பேசி சிரிப்பாங்க. ரகமத்தை நம்ம நரேட்டர் நம்புறாங்க. ஆனா நம்ம நரேட்டருடைய ஒய்ஃபுக்கு ரகமத் மேல சுத்தமா நம்பிக்கை கிடையாது. ரகமத்தை சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க. ரகமத்தை மட்டும் இல்ல, நம்ம நரேட்டருடைய ஒய்ஃப் இந்த உலகத்து மேலேயே நம்பிக்கை கிடையாது. எல்லாத்தையுமே சந்தேகமா தான் பார்ப்பாங்க. வீட்டை தாண்டினாலே ஆபத்து தான், வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சேஃப்னு நினைப்பாங்க. இந்த உலகம் முழுக்க திருடங்க, கொள்ளக்காரங்க, குடிகாரங்க, பாம்பு, புலி, மலேரியா, கம்பளி பூச்சின்னு இந்த உலகம் முழுக்க ஆபத்தால தான் நிறைஞ்சிருக்குது. வீட்டுக்குள்ளே இருக்கிறது தான் சேஃப்னு நரேட்டருடைய ஒய்ஃப் நினைப்பாங்க. ஸோ மினி அந்த கபூலிவாலா கிட்ட பேசுறது நரேட்டருடைய ஒய்ஃபுக்கு சுத்தமா பிடிக்காது. அந்த கபூலிவாலா மினிய கடத்திட்டு போயிருவாங்களோன்னு நம்ம நரேட்டருடைய ஒய்ஃப் ரொம்ப பயப்படுறாங்க. நரேட்டருடைய ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, இப்பவும் நிறைய இடங்கள்ல சில்ட்ரனை கடத்த தான் செய்யறாங்க. ஆப்கானிஸ்தான்ல ஸ்லேவ் ட்ரேட் இப்பவும் பிராக்டிஸ்ல தான் இருக்குது. ஸோ அந்த கபூலிவாலா நம்ம மினியை கடத்தி ஆப்கானிஸ்தானுக்கு தூக்கிட்டு போய் ஸ்லேவா வித்துட்டாங்கன்னா என்ன பண்றது? இது எல்லாமே நடக்க பாசிபிள் தான். ஸோ எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு நம்ம நரேட்டருடைய ஒய்ஃப் நரேட்டர் கிட்ட சொல்றாங்க. நம்ம நரேட்டருக்கும் எல்லாமே புரியுது. ஆனா நம்ம நரேட்டர் ரகமத்தால மினிக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு நம்ம நரேட்டர் நம்புறாங்க. இப்போ ரகமத் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆப்கானிஸ்தானுக்கு போய் அவங்க ஃபேமிலியை மீட் பண்ணிட்டு வருவாங்க. அப்படி அவங்க இந்தியால இருந்து ஆப்கானிஸ்தானுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்தியால யாரெல்லாம் ரகமத் கிட்ட கடனுக்கு பொருள் வாங்கியிருக்காங்களோ அவங்க கிட்ட எல்லாம் போய் மணியை கலெக்ட் பண்ணிட்டு தான் ரகமத் ஆப்கானிஸ்தானுக்கு போவாங்க. ஸோ இந்த டைம்ல மணி கலெக்ட் பண்ற விஷயமா ரகமத் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. பட் ஸ்டில் டெய்லி நம்ம நரேட்டருடைய வீட்டுக்கு வந்து மினியை பார்த்து பேசி சிரிச்சுட்டு தான் போவாங்க. ஒரு நாள் நம்ம நரேட்டருடைய தெருவில் பயங்கரமா சவுண்டு கேட்குது. நம்ம நரேட்டரும் என்னாச்சுன்னு வெளியில போய் பார்க்குறாங்க. பார்த்தா ரகமத்துடைய கைகளில் கைவிலங்கு போட்டு போலீஸ்மென் ரகமத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ரகமத்துடைய ட்ரெஸ் எல்லாம் பிளட்டா இருக்குது. ஒரு போலீஸ்மேன் கையில நைஃப் வச்சிருக்காங்க. அந்த நைஃபும் ரத்தமா இருக்குது. நம்ம நரேட்டர் என்னாச்சுன்னு வெளியில போய் விசாரிக்கிறாங்க. அப்பந்தான் நம்மளுக்கு தெரிய வருது, நம்ம நரேட்டருடைய நெய்பர் பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் ரகமத் கிட்ட ஒரு ராம்பூரி ஷால் கடனுக்கு வாங்கியிருக்காங்க. இப்ப ரகமத் அந்த மேன் கிட்ட போய் அந்த ஷாலுக்கான மணியை கேட்குறாங்க. பட் அந்த மேன், நான் உங்களுக்கு எந்த காசும் கொடுக்க வேண்டியது இல்லைன்னு ரகமத் கிட்ட போய் சொல்றாங்க. உடனே ரெண்டு பேரும் ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை சண்டையில போய் முடியுது. கோபத்துல ரகமத் அந்த மேனை கத்தியால குத்திருந்தாங்க. இப்போ அந்த கிரைமுக்காக தான் ரகமத்துடைய கைகள்ல கைவிலங்கு போட்டு போலீஸ்மென் ரகமத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ மினி அங்க வந்து ரகமத் எங்கேயோ போறத பார்த்துட்டு மினி ரகமத் கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, நீங்க எங்க போறீங்க? உங்க மாமியார் வீட்டுக்கு போறீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ரகமத்தும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்றாங்க. மினி சோகமா இருக்கிறத பார்த்துட்டு மினிய சந்தோஷப்படுத்துறதுக்காக ரகமத் என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, என்னுடைய கைகளை கைவிலங்கால கட்டி போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா நான் இவங்களை அடிச்சு துவம்சம் பண்ணிடுவேன் அப்படின்னு ரகமத் மினி கிட்ட சொல்றாங்க. இப்போ ரகமத் அந்த மேனை கத்தியால குத்துன கிரைமுக்கு பனிஷ்மெண்டா ரகமத்தை ஜெயில போட்டுருந்தாங்க. இப்போ ரொம்ப வருஷம் ஆயிட்டு மினி வளர்ந்துட்டா. இப்போ மினி அவ வயசுல இருக்கிற கேர்ள்ஸ் கூட ஃப்ரெண்டா இருக்கிறா. முன்னாடி
மினி ஓவர் டாக்கட்டிவா இருந்தால இப்போ மினி பேசுறத கம்மி பண்ணிட்டா. முன்னாடி மினி அவங்க ஃபாதர் நாவல் எழுதிக்கிட்டு இருக்கும்போது துருன்னு எதையாச்சும் பேசிக்கிட்டு அவங்க ஃபாதரை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பா. ஆனா இப்போ மினி அவங்க ஃபாதர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட போய் பேசுறதையே நிப்பாட்டிட்டாங்க. இப்போ 8 வருஷம் ஆயிட்டு நம்ம நரேட்டர் அண்ட் மினியோடைய மனசுல இருந்து அந்த கபூலிவாலா ரகமத்தோடைய நினைவு கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. அவங்க ரகமத்தை கொஞ்சம் கொஞ்சமா மறந்துகிட்டு இருக்காங்க. இந்த 8 வருஷமா ரகமத் ஜெயில்ல தான் இருந்திருக்காங்க. இப்போ மினிக்கு மேரேஜ் நடக்க போகுது. அவங்க வீட்டுல கல்யாணத்துக்கான ஏற்பாடு தடல் புடலா நடக்குது. அந்த டைம்ல யாரும் எதிர்பார்க்காத விதமா அந்த கபூலிவாலா ரகமத் நம்ம நரேட்டர் வீட்டுக்குள்ள வர்றாங்க. இந்த 8 வருஷத்துல ரகமத் ரொம்ப மாறிட்டாங்க. முன்னாடி அவங்க கிட்ட இருந்த எனர்ஜி இப்போ ரகமத் கிட்ட இல்ல. ரகமத் நம்ம நரேட்டர் கிட்ட வந்து நான் இப்பந்தான் பிரிசன்ல இருந்து ரிலீஸ் ஆகி வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அதை கேட்டதும் நம்ம நரேட்டருக்கு ரகமத் ஒரு மேனை குத்திட்டு ஜெயிலுக்கு போனது தான் ஞாபகம் வருது. ஸோ உடனே நம்ம நரேட்டர் அந்த கபூலிவாலா ரகமத் கிட்ட வீட்டுல கல்யாண ஏற்பாடு நடக்குது, ஸோ இப்போ நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி ரகமத் நம்ம நரேட்டர் கிட்ட அந்த லிட்டில் கேர்ள் மினிய பார்க்க முடியுமான்னு கேக்குறாங்க. ரகமத் இப்பவும் மினிய சின்ன குழந்தைன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா காலங்கள் கடந்துட்டு மினி வளர்ந்துட்டா அப்படிங்கிற விஷயமே நம்ம ரகமத்துக்கு ரியலைஸ் ஆகல. நம்ம நரேட்டர் ரகமத் கிட்ட இப்போ மினிய பார்க்க முடியாதுன்னு சொல்லிருந்தாங்க. சோ ரகமத் நம்ம நரேட்டர் கிட்ட ஒரு பார்சல் கொடுத்து அதை மினி கிட்ட கொடுக்க சொல்றாங்க. அந்த பார்சல்ல கிரேப்ஸும் ரைசன்ஸும் இருக்குது. சோ நம்ம நரேட்டர் அதுக்கான பணத்தை ரகமத் கிட்ட கொடுக்கறாங்க. ஆனா ரகமத் அதை வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாங்கன்னா, மினிய நான் என்னுடைய பொண்ணு மாதிரி தான் பார்க்கிறேன், இது என் பொண்ணுக்கு நான் கொடுக்கிற கிஃப்ட் அப்படின்னு சொல்றாங்க. மேலும் ரகமத் என்ன சொல்றாங்கன்னா, மினிய பார்க்கும் போதெல்லாம் எனக்கு என்னுடைய பொண்ணு பார்வதி ஞாபகம் தான் வரும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரகமத் அவங்களுடைய ஷர்ட் பாக்கெட்ல இருந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுக்கிறாங்க. அந்த பேப்பர்ல சின்ன ஹேண்ட் பிரிண்ட் இருக்குது. அது ரகமத்தோடைய பொண்ணு பார்வதியோடையது. அதை பார்த்த உடனே நம்ம நரேட்டருடைய மனசு இலகி போயிடுச்சு. ரகமத் மனசுல இருக்கிற அந்த ஃபாதருடைய லவ்வை நம்ம நரேட்டர் புரிஞ்சுக்கிட்டாங்க. சோ நம்ம நரேட்டர் மினிய கூப்பிடுறாங்க. மினி அங்க வந்து அவங்களுடைய சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ரகமத்தை மீட் பண்றாங்க. மினிய மனக்கோலத்துல பார்த்த உடனே ரகமத் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, வாயடைச்சு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் ரகமத் மினி கிட்ட என்ன கேக்குறாங்கன்னா, லிட்டில் ஒன் நீ உன்னுடைய மாமியார் வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப மினிக்கு மாமியார் வீடுனா என்னன்னு தெரியும். சோ மினி வெக்கப்பட்டுக்கிட்டே அங்க இருந்து கிளம்புறாங்க. இப்பதான் ரகமத் ரியலைஸ் பண்றாங்க, அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்த மாதிரி மினி சின்ன பொண்ணு கிடையாது, மினி வளர்ந்துட்டாங்க. சோ அவங்க பொண்ணு பார்வதியும் மினி மாதிரியே வளர்ந்திருப்பாங்க, பெரிய பொண்ணா ஆயிருப்பாங்க அப்படின்னு ரகமத் இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. 8 வருஷமா ரகமத் அவங்க பொண்ணை பார்க்கவே இல்லை. இப்போ அவங்க பொண்ணு எப்படி இருக்காங்க, அவங்களுடைய லைஃப் எப்படி இருக்குதுன்னு தெரியலையேன்னு மனசொடைஞ்சு போய் வருத்தத்துல ரகமத் தரையில உட்காருதாங்க. இப்ப நம்ம நரேட்டர் ரகமத்தை சமாதானப்படுத்தி ரகமத்துக்கு கொஞ்சம் மணியை கொடுத்து, நீங்க உடனே ஆப்கானிஸ்தானுக்கு போய் உங்க பொண்ணை பாருங்க, நீங்க உங்க பொண்ணு கூட சேர்றது நம்ம மினிக்கும் பெரிய ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவ்வளவுதான். இது ஒரு எமோஷனல் அண்ட் டச்சிங்கான ஸ்டோரின்னு சொல்லலாம். இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம உலகத்துல நடந்துகிட்டு இருக்கிற கிரைம்ஸ் மாதிரியே முந்தி காலத்திலயும் நிறைய கிரைம்ஸ் நடந்திருக்குது. இப்போ உள்ள பெண்கள் மாதிரியே முந்தி காலத்துல வாழ்ந்த பெண்களும் வெளி உலகத்தை பார்த்து பயந்திருக்காங்க. வெளி உலகம் அவங்களுக்கு சேஃப் கிடையாதுன்னு நினைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், ஆண்களோ பெண்களோ எல்லாருமே கெட்டவங்க கிடையாது. இந்த உலகத்துல பெண்களை தாயா, மகளா, சகோதரியா பார்க்கிற நிறைய தெய்வங்கள், ஜென்டில்மென் இருக்கதான் செய்யறாங்க. நெக்ஸ்ட், எப்படி கபூல்ல இருந்து நிறைய பேரு இந்தியாவுக்கு வந்தாங்களோ அதே மாதிரி இப்போ நார்த் இந்தியால இருந்து
மாதிரி நிறைய பேர் நம்ம சவுத் இந்தியாவுக்கு வேலை தேடி வர்றாங்க. அவங்க எல்லாருக்குமே ஃபேமிலி இருக்குது, அவங்க எல்லாருக்குமே நம்மளே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு நடந்துக்கிடணும். நெக்ஸ்ட், யாரையும் ஏமாத்தக்கூடாது. எவ்வளோ கோபம் வந்தாலும் கை நீட்டக்கூடாது. கோபம் நம்மளுடைய வாழ்க்கைய அழிச்சிரும். ஃபைனலி நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம தான் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவ்வளவுதான். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.